ஓனர் பொண்டாட்டி, அது பேர் என்னடி? கள்ளி. நீ தாண்டி எங்களுக்கு வில்லி. அது என்ன மரண்டி? நுணா. எங்களுக்கு நீ வேணாம். நீ நிக்கிறது என்ன மரண்டி? முந்திரி. இனிமே நாங்க தான் உனக்கு மந்திரி. அது என்ன செடிடி? துத்தி. உனக்கு கிடையாது புத்தி. அது என்னடா? சோளம். இனிமே சோத்துக்கு போட போறீங்க தாளம். அது என்ன மரண்டி? தேக்கு. பொடி பேக்கு. அது என்னடா? பண்ண. போடா வெண்ணெய். மேல என்னடி தெரியுது? வானம். போச்சுரி நம்ம மானம். இதாண்டி எங்க சித்தப்பா பண்ண. அப்போ உங்க சித்தி பண்ண எங்கடி இருக்கு? அதுவும் இதாண்டி. அப்போ இங்க 2 பண்ண இருக்காடி. ஒன்னு செக்குல ஆட்டின முட்டாளே, இன்னொன்னு செம்மண்ணுல செஞ்ச முட்டாளே. சித்தப்பா இதான் என் ஃப்ரெண்டு. அதான் பார்த்தாலே தெரியுதா? அட தனபால் மாவு தானம்மா நீ? அடையாளமே தெரியல. அடையாளமே தெரியாம எப்படி தனபால் மவன் கண்டுபிடிச்சீங்க? ஒரு பேச்சுக்கு சொல்றதாம்மா. உங்க அம்மா என்னம்மா பண்றாங்க? ஆடு மேய்க்க போயிட்டாங்கக்கா. ஆடு மேய்க்கவா? இன்னைக்கு ஒரு நாளாச்சும் ரெஸ்ட் கொடுக்கலாம்ல. உங்க அப்பா என்னதான் பண்றாரு? அதான்க்கா இன்னைக்கு அப்பாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். தேடி போய் ஏண்டி தேளுகிட்ட கடி வாங்குற? என்னடி கோழி எல்லாம் பேசுது? அது கோழி இல்லடி, கோட்டான். அத அவ கேட்டாளாடி. ஏண்டி அழுத்துக்கிற? காலையில டவுனுக்கு ஒரு வேலையா போயிருந்தடி. காலை வைக்க முடியல. மீன் கடையில கூட்டம், சிக்கன் கடையில கூட்டம், மட்டன் கடையில கூட்டம். ஏன் உலகம் இன்னைக்கேவா அழிஞ்சிட போகுது? நாளைக்கு வாங்கிக்கிட்டாதான் என்ன? மக்கள் எல்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? சரி, டவுனுக்கு நீ என்ன வேலையா போன? மட்டன் வாங்கதான். ஏசப்பா, இவளை தூக்கி வீசப்பா. பேசும் வார்த்தைகள் சேகரித்து எப்பெல்லாம் நமக்குள்ள சண்டை வருதோ அப்பப்போ அதை சொல்லி காட்டுவேன். அதானே? தூங்காம நாளைக்கு என் கூட எப்படி சண்டை போடலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்க போறேன். அதானே? என்ன ஓனர் பொண்டாட்டி சோகமா இருக்க? காலையில டீ போட போனேன். பால் திரிஞ்சு போச்சு. சமைக்கலான்னு போனேன். அரிசி தீந்து போச்சு. தோசை. எங்கேயா போற? மாயாண்டி கெடா வெட்டுறான்ல, அங்கதாண்டி போறேன். மாயாண்டி உன்னை கூப்பிட்டானா? இல்ல. மாயாண்டி பொண்டாட்டி உன்னை கூப்பிட்டாளா? இல்ல. யாருமே கூப்பிடல. அப்புறம் எதுக்கே போற? ஊர்ல எல்லார் வீட்லயும் சொல்லிருக்காங்க. அவங்க வந்த நேரம் நம்ம பண்ணையில இருந்திருப்போம். ஏன் பண்ணைக்கு வர வேண்டியதானே? போன் பண்ண வேண்டியதானே? என்னடி பட சொல்ற? அந்த மானங்கட்ட சோறே வேண்டாம். ஒழுங்கா பண்ணைய பாரு. சித்தி மொத பந்தி ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் வா. இதோ வரண்டி. நீ எங்கடி போற? மாயாண்டி கெடா வெட்டுக்கு. அவங்க தான் கூப்பிடலையே. அதான் இவ கூப்பிடுறாளே. மாயாண்டிக்கு இவளுக்கு என்னடி சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்ல. நான் ஒண்ணும் மானம் கிட்ட கூப்பிடாத இடத்துக்கு ஒண்ணும் போல. இவ கூப்பிடுறாளேன்னு போறேன். அப்பா, எலியும் ஓனானும் கறி திங்க அலையிறியா? வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க மாமா நல்லா இருந்து 8 வருஷம் ஆச்சு. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் 8 வருஷமா நல்லா தான் இருக்கிறேன். என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். கம்பளி பூச்சிக்கு கண்ணாடி. எதுக்குடி? ஆடி மாசம் புருஷ வீட்டுல இருந்தா வீடு விளங்காதான். அப்ப பண்ணையில இருடி. பண்ண படுத்துக்குண்டி. அதெல்லாம் நீ வந்தப்பே படுத்துக்கிட்டு கிளம்புடி. யோ நான் வரையா. கல்யாணம் ஆகி புள்ள பெத்துட்டான். ஆடியா இருந்தானா உன் புருஷன் பாடியா இருந்தானே? என்னடி அதுக்குள்ள வந்துட்ட? யோ ஆடி மாசம் அம்மா வீட்டுக்கு போய் ஓபி அடிக்கலான்னு பார்த்தேன். எங்க அம்மா ஆடி மாசம்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. குந்தாணி, குடும்பமே இப்படிதான் அலையறீங்களா? எனக்கு ஒரு டவுட். என்னடி? 5 பொண்ணை பெத்தா அரசனும் ஆண்டி ஆகணும் பழமொழி இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்ன? 5 பொண்ணை பெத்தா அரசி தானே ஆண்டி ஆகணும். அரச எப்படி ஆண்டி ஆக முடியும்? இந்த குந்தாணிய கூறு போட்டு கோயம்பேடு சந்தையில வித்துட்டு வந்துரு. காலையில 5 மணிக்கு எழுந்து டிஃபன் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு அனுப்பி டயர்டா எனக்கா? என்னடி தீவனத்துல பெரிய பெரிய கல்லா இருக்கு? சின்ன கல்லா இருந்தா உங்க கண்ணுக்கு தெரியாதுடி. அதான். குந்தாணி, இதெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் உன் புருஷன் சோத்துல போடு. நல்லா புகழ்ந்து தள்ளுவான். என்ன வாழ்க்கடா இது? இந்த மிடில் கிளாஸா வாழ்றது ரொம்ப கஷ்டம் போல. பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா அப்பா நடிக்கணும். தெரிஞ்சவன் கடன் கேட்டா ஏழையா நடிக்கணும். பொண்டாட்டி திட்டினா கோவம் வந்தாலும் வராத மாதிரி நடிக்கணும்.
பாப்பா இந்த ஆவின் பாலா போறதுல கூட கொண்டாடு முன்னாடி தைரியமா பொங்கி இருக்கலாம்.